ஹாய் ட்விங்கிள் ட்விங்கிள். இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதே டம்ளரால் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர். 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. அதே டம்ளரால் அரிசி எடுத்த டம்ளராலேயே 1/4 கப் அவல் எடுத்துக்கோங்க. நான் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். அதே டம்ளராலே 1/4 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், ஸ்ப்ளிட் பண்ணது. நீங்கள் முழு உளுந்தும் எடுத்துக்கலாம், வெள்ளை உளுந்தும் எடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இந்த 4 இதையும் 3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி 4 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி அவல் மட்டும் அரைக்க போகும்போது நீங்கள் அரைக்க போகிறச்ச கொஞ்சம் ஊற வச்சுட்டு டக்குன்னு அதில் புளிஞ்சிட்டு டக்குன்னு அதில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். நல்லா அந்த மாதிரி நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு வெளியில் வச்சுருங்க. மறுநாள் இந்த மாதிரி நல்லா பொங்கிரும். கருப்பு உளுந்து போட்டதுனால இந்த கலரில் இருக்குது. இப்போ வேணுங்கிற மாவு எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது ஏற்கனவே உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு. பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சின்ன இருப்பு சட்டியில் இரும்பில் எடுத்திருக்கேன் நான். இந்த சட்டி அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சூடு வரட்டும். வந்துருச்சு. இப்போ அதை எடுத்துக்கோங்க. எடுத்து மாவை ஊற்றி ஒரு கரண்டி மாவு அந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு ரவுண்டு போதும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த ஓரத்தில் மட்டும் சும்மா கொஞ்சமாக ஊற்றினா போதும். வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் வேகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். ஸோ திரும்பியும் மூடி இது மாதிரி எடுத்தாச்சு. இண்டாலிய குழிப்பணியார சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சின்ன கரண்டியால் ஊற்றிட்டு அதில் இப்படி அமுக்கி எடுத்துருங்க. லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ எடுத்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம் ஒன்று ஒன்றா.
இந்த மாதிரி எடுத்தாச்சு. நல்லா லேசாக எண்ணெய் தடவியாச்சு. அதில் இந்த மாதிரி ஊற்றியாச்சு. இந்த கொஞ்சம் ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாக அந்த எட்ஜஸ்லலாம் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. மீடியம் சைஸ் ஆப்பம், அப்புறம் குழி ஆப்பம், ஃப்ளவர் குழி ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் மினி ஆப்பம்னு சொல்லலாம். காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் பாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மல் பால் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நுணுக்கிட்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து பால் ஊற்றி தேங்காய் பால் ஊற்றி நாட்டு சர்க்கரை போட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் தேங்காய் பால் ஊற்றியும் நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடலாம். இல்லைனா நீங்கள் தேங்காய் பூவும் நாட்டு சர்க்கரையும் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆஃபாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பேன்கேக் மாதிரியும் சாப்பிடலாம். இல்லைனா ஒன்றுக்கு மேலே ஒரு ஆப்பம் வச்சும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.